வணக்கம். அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க வீடியோ தொகுப்பு என்னென்னா, சந்திரமோகினி உபாசனை. இந்த சந்திரமோகினி உபாசனை எடுத்தவங்க நிலவை போல முகம் உங்களுக்கு இருக்கும். எதனால் அப்படின்னா, இந்த சந்திரமோகினியோட குணங்களும் சரி, அந்த சந்திரமோகினியோட வசீகரமும் அதோட அழகும் இதை எடுக்கக்கூடிய உபாசகனுக்கு அது அப்படியே வரும். சரிங்களா? இதுதான் சுவடியில் சொல்லப்பட்டிருக்க முறை. அது மட்டும் கிடையாது, இந்த சந்திரமோகினியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் விரும்பிய யாராக இருந்தாலும் உங்கள் வசத்துக்கு கொண்டு வர முடியும். அதை காதலில் ஜெயிக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கொடுத்தல் வாங்கல் தொழிலில் மேலே வரணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு சினிமா ஃபீல்டில் போகிறவங்களா இருக்கலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த வசியம் மோகன ஆகர்ஷணம் இந்த விஷயத்திற்கு இந்த சந்திரமோகினிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இது பிரத்யேகமாக முக அழகை ரொம்ப உச்சகட்டத்தில் கூட்டும். நிறைய பெண்கள் ஆண்கள் எதிர்பார்ப்பாங்க, என்னோடய தேகம் நல்லா கவர்ச்சியாக இருக்கணும், முகம் நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. இதுக்குன்னே பேர் போனது இந்த சந்திரமோகினி. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சந்திரமோகினி உபாசனை எடுத்தவங்களுக்கு அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு நிலவை போல் முகம் நல்ல ஒரு பொலிவை கொடுக்கும். இது எப்படி உபாசனை எடுக்கணும், அதற்கான விதிமுறைகளை நான் சொல்கிறேன். தாராளமாக விரும்பக்கூடிய நபர்கள் இந்த உபாசனையை எடுத்து வாழ்க்கையில் மெல்மேலும் வளருங்க. இந்த சந்திரமோகினி உபாசனை அமாவாசை முடிஞ்சு மறுநாள் பாட்டிமை இருக்கு இல்லையா, பாட்டிமையை விட்டுருங்க. 3வது நாள் நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் தொடங்கலாம். சரிங்களா? நீங்கள் இந்த தொடங்கலாம். இதை எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டு மாடி மேலே நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அந்த நிலவு ஒளி உங்கள் மேலே நல்லா படணும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, காடுகள்லாம் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு பயங்கரமான எஃபெக்டாக இருக்கும். இந்த காட்டுக்குள்ளே இந்த புத்து மணல் மேலெலாம் உட்காந்துட்டு இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா, ஒரு 48 நாள் 1 மாதம் 2 மாதத்தில் வரக்கூடிய மோகினி ஒரு 2 நாள் 3 நாளில் வரும். சரிங்களா? இதுதான் என்னோடய குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. சுவடியிலையும் அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான முறை இது. சரிங்களா? எல்லாத்துக்கும் மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் வரலாம், மாடி மேலே வீட்டிலன்னு சொன்னால் ஏன் லேட்டாகும், காடுகளில் சொன்னால் ஏன் சீக்கிரமாக வருதுன்னு. பொதுவாகவே அங்கே பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ நிலவு ஒளி உங்கள் மேலே படுற மாதிரியே நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா வேகமாக இருக்கும். சரிங்களா? இந்த பூஜை செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் உடம்பானது ரொம்ப குளிர்ச்சியாகும், உச்சகட்ட குளிர்ச்சியாகும். இது ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? சில நபர்களுக்கு இதனால் அந்த உடல் அந்த ஜலதோஷம் காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்படுவாங்க. அது என்னன்னு ஒரு உடம்பு வாகக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த ஸ்க்ரீனில் சந்திரமோகினி உபாசனை எந்திரம் கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காரிய தகட்டில் எழுதுங்க. ஒரு வளர்பிறை நாளாக தேர்ந்தெடுத்து காரிய தகட்டில் இந்த சந்திரமோகினி உபாசனையை எழுதி இதற்கு சாப நிவர்த்தி பண்ணுங்கள். சரிங்களா? எந்திர சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு மூலிகை முறை 5 வைங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஏரெளிஞ்சில் மை வைங்க. சரிங்களா? இதுக்கு கருமுறை வைக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இது முழுக்க சுத்தப்படையல் சைவ படையல் தான். சரிங்களா? ஏரெளிஞ்சில் மை வைக்கலாம், அசைவம் வைக்கக்கூடாது. ஏரெளிஞ்சில் மை வைங்க. எதனால் அப்படின்னா, சந்திரமோகினிக்கு ஏரெளிஞ்சில் மை வச்சிங்கன்னா வெகு சீக்கிரம் வரும். அப்படி இல்லைன்னா 5 வைக்கலாம். அப்படி நீங்கள் வச்சுட்டு இந்த எந்திரத்தை ஒரு தாம்பலம் மேலே நீங்கள் வச்சு, படையல் அவுள் பொரிகடலை பூ பழம் தேங்காய் ஒரு மஞ்சள் கலர் உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு சேரீ புடவை வாங்கி வைங்க. வசதியாக இருக்கவங்க நல்லாவே நீங்கள் புடவை வாங்கி வைங்க. சரிங்களா? கண்டிப்பாக மஞ்சள் கிழங்கு வேணும். இந்த வீட்டில் இந்த மஞ்சள் பொடி இருக்குல்லையே, அது வைக்கக்கூடாது. மஞ்சள் கிழங்கு, குங்குமம் ரொம்ப முக்கியம். கண்ணாடி வளையல் அதிகமாக வைங்க. சரிங்களா? கண்ணாடி வளையல்
உங்கள் மேலே வந்து அந்த மல்லிப்பூ அறுத்தர் வந்து வாசனை திரவியங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இது பண்ணுங்கள். நீங்கள் உட்காந்துருக்க இடம் வந்து நல்ல நறுமணமிக்க இதாக இருக்கணும் உங்கள் இதுக்கே. சரிங்களா? அப்படிலாம் பண்ணிங்கன்னா வெகு சீக்கிரம் வரும். இந்த மாதிரி முறையை நீங்கள் செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லுங்கள். சரிங்களா? இதுக்கு வந்து கணக்கு கிடையாதுப்பா. சில பேருக்கு 3 நாளில் வரலாம், சில பேருக்கு 3 மாதம் கூட ஆகலாம். சரிங்களா? இது வந்து வரவழைச்சிட்டு இது வந்து உங்களை உடனே வந்துடும். வந்துட்டு உங்களையே வாட்ச் பண்ணும். சரிங்களா? நீங்கள் தினந்தோறும் மந்திரம் சொல்கிறீங்களா, உங்களோட நடத்தையெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக நீங்கள் எப்போ அந்த ஒரு முழுசாக அந்த பக்தியோடு சொல்கிறீங்களோ நேரில் வந்து காட்சி கொடுத்துட்டு போகும். சரிங்களா? இந்த சந்திர மோகினிங்கிறது வந்து நேரில் வந்து காட்சி கொடுத்துட்டு போகும். சில நபர்களுக்கு வந்து கையில் ஏதாவது பொருள் கொடுத்துட்டு போவோம். ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுத்துட்டு போவோம். அதை நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பொருள் கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டு போவோம். சரிங்களா? அந்த பொருளை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, நீங்கள் நினச்சக்கூடிய நபர் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவங்கள வந்து உங்கள் வசத்துக்கு கொண்டு வர முடியும். ஒரு நபர் வந்து உங்கள்கிட்ட ஒரு 50,000 வாங்கி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா, அந்த நபரை அந்த மோகினி கொடுத்த பொருளை வச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுநாளே அந்த நபர் வந்து அந்த இதை கொடுத்துட்டு போவான். ஏன்னா ஆளை இழுத்துட்டு வரும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு நபரை விரும்பியிருக்கீங்க, அந்த நபர் வந்து உங்களை ஏமாற்றிட்டான் அப்படின்னா, அந்த நபரை காம இச்சை கொண்டு இழுத்து நீங்கள் திருமணம் பண்ணிக்க முடியும். ஒரு மோகனமும் வலுவாக பண்ண முடியும். ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணும் இதெல்லாம். சரிங்களா? இந்த சந்திர மோகினி பிரயோகத்தை யாரும் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம். முதல் நாள் மட்டும் படையல் வைங்க. சரிங்களா? மோகினி வந்ததுக்கப்புறம் கடைசி நாள் ஒரு படையல் வைங்க. அதுக்கப்புறம் இந்த உபாசன மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லிக்கிட்டே வாங்க. ஒரு வழக்கமாகவே வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன சந்தேகம் இருந்தாலும் ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லை, நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.